ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ப்ரிப்போசிஷனை பயன்படுத்தி எப்படி சின்ன தனி சிம்பிள் சென்டென்ஸாக எழுதுறது, அதெல்லாம் ஏயில் தொடங்கும் ப்ரிப்போசிஷனு ஒரு 10 பார்த்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னே லெசன் போட்டிருக்கிறேன், அதை போய் பாருங்கள். ஏ அப்படின்ற லெட்டரில் தொடங்கும் ப்ரிப்போசிஷன்கள் எவை எவை அப்படின்னு இதுக்கு முன்னே வீடியோவில் போட்டிருக்கிறேன். அதை போய் பார்த்துட்டு வாங்க. அது பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். சரி, இதில் என்ன ப்ரிப்போசிஷன்னா அதே ஏழு தொடங்கும் ப்ரிப்போசிஷன் தான். ஆனால் இதை காம்ப்ளெக்ஸ் ப்ரிப்போசிஷன் அல்லது ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் எப்படின்னாலும் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. காம்ப்ளெக்ஸ் ப்ரிப்போசிஷன் சொல்லலாம் அல்லது ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி வாக்கியங்கள் எழுதுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னே இந்த அஸ் ஆப்புன்றது என்னதுங்க, ஒரு ப்ரிப்போசிஷன் மனசில் வச்சுக்கோங்க. அஸ் ஆப்பு ரெண்டும் சேர்ந்து ஒரு ப்ரிப்போசிஷன். அதுக்கு என்ன மீனிங்கு, நிலவரப்படி அதுவரை, நிலவரப்படி அஸ் ஆப்னா நிலவரப்படி. சரி, இந்த ப்ரிப்போசிஷன் எதுக்கு முன்னாடி வருங்க, நவுனுக்கு முன்னாடி வரும். அதான் சொல்கிறேன். அசாப்ன்றது ப்ரிப்போசிஷன், ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் அல்லது காம்ப்ளெக்ஸ் ப்ரிப்போசிஷன் ஒரு நவுனுக்கு முன்னாடி வரும்னு நினச்சிங்க. அசாப் ப்ளஸ் நவுன் ஒரு கிளாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன். இப்போதைய நிலவரப்படி எங்களிடம் எந்த தகவலும் இல்லை. அசாப்ன்றது ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸுங்க. அதுக்கு பின்னாடி என்ன வருங்க, நவுன்ற காலத்தை குறிக்கும் பெயர்ச்சொல் வந்துருக்குதுங்க. அசாப் நவுன்றது, அசாப்ன்றது ப்ரிப்போசிஷன், நவுன்றது அதுக்கு முன்னாடி நவுனுங்க. நவுனுக்கு முன்னாடி அசாப்ன்ற ப்ரிப்போசிஷன் வந்துருக்குதுங்க. அதான் சொல்லுவார். அது பக்கத்துலேயே வி ஹேவ் நோ இன்ஃபர்மேஷன் ஒரு கிளாஸ் வந்துருக்குதுங்க. இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸுங்க. அசாப் நவ் வி ஹேவ் நோ இன்ஃபர்மேஷன். இப்போதைய நிலவரப்படி எங்களிடம் எந்த தகவலும் இல்லை. அதாவது நவுனுக்கு முன்னாடி காம்ப்ளெக்ஸ் ப்ரிப்போசிஷன் வரும், ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன் வரும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. இதுதான் கான்செப்ட்டு. அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது அஸ்பர்னா அதன்படி. அதே ஃபார்முலா போட்டுக்கிறோங்க பாருங்கள். அஸ்பர் ப்ளஸ் நவுன் சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட். அஸ்பர் யுவர் ரெக்வஸ்ட் ஐ ஹேவ் சென்ட் த டாக்குமெண்ட்ஸ். உங்கள் கோரிக்கையின்படி நான் ஆவணங்களை அனுப்பியிருக்கிறேன். அடுத்த காம்ப்ளெக்ஸ் ப்ரிப்போசிஷன் ஆஸ் டு, என்பது குறித்து. ஆஸ் டு என்னதுங்க ஃப்ரெண்ட்ஸு, என்பது குறித்து. தேர் இஸ் நோ டெசிஷன் ஆஸ் டு வாட் ஹி ஷுட் டூ. அவன் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து எந்த முடிவும் இல்லை. தேர் இஸ் நோ டெசிஷன், எந்த முடிவும் இல்லை. ஆஸ்டுனா என்பது குறித்து. என்ன என்பது குறித்து, அவன் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து. அவன் என்ன செய்ய வேண்டும்னா எப்படி எழுதுவீங்க, வாட் ஹீ ஷுட் டூ. அது என்னதுங்க ஃப்ரெண்ட்ஸு, வாட்டுன்னா கொஸ்டின் வேர்டு, ஹீ சப்ஜெக்ட்டுங்க, ஷுட் டூன்றது வெர்புங்க. கொஸ்டின் வேர்டு சப்ஜெக்ட் வெர்பு என்னதுங்க, நவுன் கிளாஸுங்க. நான் ஒரு நவுன் கிளாஸு. ஆஸ்டோன்றது எதுக்கு ஆஸ்டோன்றது ஒரு ப்ரிப்போசிஷன். அது எதுக்கு முன்னாடி வரும், ஒரு நவுனுக்கு முன்னாடி வரலாம், நவுன் ஃப்ரேஸுக்கு முன்னாடி வரலாம், ஒரு நவுன் கிளாஸுக்கு முன்னாடி வரலாம். அந்த வகையில் இந்த ஆஸ்டோன்ற இங்கே காம்ப்ளெக்ஸ் ப்ரிப்போசிஷன் ஒரு நவுன் கிளாஸுக்கு முன்னாடி வருது. வாட் ஹி ஷுட் டூன்றது ஒரு நவுன் கிளாஸ். அதுக்கு முன்னாடி காம்ப்ளெக்ஸ் ப்ரிப்போசிஷன் ஆஸ்டோ வருதுன்னு தெரிஞ்சுங்க. அதாவது நவுனுக்கு முன்னாடி வரும், நவுன் ஃப்ரேஸுக்கு முன்னாடி வரும், நவுன் கிளாஸுக்கு முன்னாடியும் வரும். நவுன் கிளாஸு இந்த இடத்துல ஒரு நவுனாக செயல்படுது. நவுனுக்கு முன்னாடி ஆஸ்டு வந்திருக்குன்னு காம்ப்ளெக்ஸ் ப்ரிப்போசிஷன் வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுங்க. அடுத்தது 4 அப்பார்ட் ஃப்ரம்னா தவிர. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரிப்போசிஷன். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். அப்பார்ட் ஃப்ரம் ரவி எவரி ஒன் கேம் டு த மீட்டிங். ரவியை தவிர அனைவரும் கூட்டத்துக்கு வந்தார்கள். அடுத்தது அசைட் ஃப்ரம், அதுக்கும் தவிர தான். அசைட் ஃப்ரம் இங்கிலீஷ் சி நோஸ் தமிழ் அண்டு ஹிந்தி. ஆங்கிலத்தை தவிர அவளுக்கு தமிழ் மற்றும் ஹிந்தியும் தெரியும். புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸு, எப்படி காம்ப்ளெக்ஸ் ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் எழுதுறதுன்ட்டு நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இதுக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் ப்ரிப்போசிஷன், அதை பார்த்துட்டு வந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு புரியும். நன்றி.